கத்தலை நிறை கனி அப்பமோடு அவள்வரி கப்பிய கரிமுகன் அடிபேணி கற்றிடும் அடியவர் புத்துயுள் உரைபவர் கற்பகமணிவனை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடு அரண்மகனை மற்பொருத்திரள் புய மத யானை மத்தள வயிற்றனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கொடுப்பணிவேனே முத்தமிழ் இடைவினை முற்படுக்கிறதினால் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறமெறி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அது தீரா அத்துயரது கொடு சுப்பிரமணிப்படும் அப்புணம் தன் இடையபமாகி அக்குறமகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமன பெருமானே என்ற எல்லாமல்ல விநாயகப் பெருமானை வணங்கி அவனருளால் அவன்தான் வணங்கி பரம்பொருளை வேண்டி நாம் இப்பொழுது மகாமகம் 2016 பெருவிழாவை இப்பொழுது காண்கின்றோம். வேண்டத்தக்கது அறிவோனி வேண்ட முழுதும் தருவோனி என்று பாடி சென்றிருக்கக்கூடிய உலகம் முழுவதும் போதற்கரியவன் நிலமொழி நீர்மொழி வேலியன் அழகிற் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்கும் என்று இந்த உலகத்தை பிரளய காலத்திற்கு பிறகு இந்த உலகத்தை படைத்த சிருஷ்டித்த அருள்மிகு ஆதி கும்பேஸ்வரர் சுவாமியினுடைய திருக்கோவிலினுடைய காட்சியை நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். பூமருவும் கங்கை முதல் புனிதமாம் பெருந்தீர்த்தம் மகந்தான் வந்து ஆடுதற்கு பெருங்கோயில் என்று சேக்கிழார் பெருமான் பாடி சென்றிருக்கிறார். எந்த ஒரு தலத்திற்குமே ஒரு 3 விஷயங்கள் வேண்டும். அங்கே மடாதிபதிகள் ஆதீன பெருமக்கள் எல்லாம் மகாமலத்தினுடைய அந்த மேல்கரையிலே அமர்ந்து கொண்டு தீர்த்த வாரிக்கையை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எந்த ஒரு தலத்திற்குமே 3 விஷயங்கள் முக்கியம். ஒன்று மூர்த்தி, தலம், தீர்த்தம். மூர்த்தி, தலம், தீர்த்தம் முறையாய் தொடங்கினார்க்கு வார்த்தை சொல்ல சற்குருவும் வாக்கியமே பராபரமே என்று தாயுமானவருடைய வாக்கு. கோலமணி கொளித்து இழியும் பொன்னி நன்னீர் குடந்தை கீழ்கோட்டத்து நம் கூத்தனாரை என்று திருநாவுக்கரச பெருமானும் கரையார் பொன்னிசீல் தான் குடந்தை காரணத்தாரே என்றும் கங்கையால் அவள் கன்னி எனப்படும் கொங்கையால் உரையும் குடமூக்கிலை என்று திருஞான சம்பந்த பெருமானும் எல்லாமல்ல பாலும் தெளிதேனும் பாகும் பருப்புமை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலமாசை துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றுதான் என்ற விநாயகப் பெருமான் காட்சி ஒரு அற்புதமான காட்சி. புனித நீரை அடக்கிய நம்மளை மனிதனை எல்லாம் புனிதனாக்கி கொன்ற மகாமக குலத்தினுடைய ஒரு அற்புத காட்சியை பாருங்கள். அங்கே மக்கள் எல்லாம் தங்களுடைய வினைகளை எல்லாம் நீக்கி விடுவாய், போக்கி விடுவாய், அகற்றி விடுவாய் என்று நினைத்து பாவங்களை துளைத்து விட வேண்டும் என்று சொல்லி புண்ணியத்தை பெற்றுவிட வேண்டும் என்று நினைத்து அதோ மகாமக குலத்திலே புனித நீராட வந்த அந்த மனித கூட்டத்தை இப்பொழுது நீங்கள் பாருங்கள். இதோ விநாயகப் பெருமான் விக்னங்களை எல்லாம் நீக்கி விடுகின்றவன். இதோ விநாயகப் பெருமான் இப்பொழுது எழுந்தருளி மகாமக குலத்தின் கலையிலே மேல்கரையிலே எழுந்தருளி வந்து கொண்டிருக்கிறார். கங்கையால் அவள் கன்னி எனப்படும் கொங்கையால் உரையும் குடமூக்கிலை என்று ஞானசம்பந்த பெருமான் சொல்லும். இப்பொழுது எம்பெருமான் உடைய திருவிழா வந்து கொண்டிருக்கிறது. கல்லா பிழையும் கருதா பிழையும் கசுந்துருகி நில்லா பிழையும் நினையா பிழையும் நின் அஞ்செழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்துருள்வாய் கட்சி ஏகாமனே என்று பட்டினத்தார் பாடியே அந்த எம்பெருமான் இப்பொழுது மகாமகம் குலத்திலே வலம் வந்து கொண்டிருக்கிறார்.
குடந்தை கிடந்த எம்கோவை என பெரியாழ்வார், குடமூக்கில் கோயிலாக கொண்டவனை என்று பூதத்தாழ்வார், தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூது வெண்மணி சூடி, காடுடைய சுடலை பொடி பீசியன் உள்ளம் கவர் கல்வன், ஏடுடைய மலரான் முனை நான் பணித்தே அருள் செய்த பீருடைய பிரமாபுரமேவிய பெம்மான் இவனன்றே என்று சம்பந்த பெருமான் பாடிய அந்த எம்பெருமான் அங்கே காட்சியை பாருங்கள். அற்புதமான காட்சி, அழகான காட்சி, தேவியோடு கூடிய காட்சி. தெய்வங்களுடைய ஆட்சி மகாமக குளக்கரையிலே கண் எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் என்று இறைவா என்று சொன்னான். பெற்றதாய் தனை மறந்தாலும் பிள்ளையை பெருந்தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும், கற்ற நெஞ்சம் கலை மறந்தாலும் கண்கள் நின்றமைப்பது மறந்தாலும், நற்ற வித்தவர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே. அந்த நமச்சிவாயத்தினுடைய திருநாமத்தை நம்மளை சொல்ல வைத்துக் கூடிய எம்பெருமானுடைய அந்த வலம் வருகின்ற எழுந்தருளி அருள் கொடுக்கின்ற காட்சி, பக்தர்கள் புடைசூழ மங்கள வாத்தியங்கள் முழங்க இதோ எம்பெருமான் மகாமக குளக்கரையிலே வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி. இன்னும் சிறிது நேரத்திலே மகத்தான புண்ணியமிக்க ஒரு தீர்த்தவாரி நடைபெறுகின்ற நேரம் இது. ஆறுகளிலே தலைமையானது கங்கை. அப்படிப்பட்ட சிறந்த கங்கையும் தன் பாவம் தீர காவேரியில் மூழ்கியது என்று பெருமை பகர்கின்றது சோழமண்டல சதகம். அங்கார் பொழிய வரும் செழுநீர், அனந்த கோடி நதிகளுக்குள் இங்கார் நதிகள் ஓரேழும், இசைக்கில் அதிகம் ஏழினிக்கும் கங்கா நதியே அதிகம், அதன் கண்மம் தொலைக்கும் காவிரியே மங்கா அதிகம் என நாடு வளம் சேர் சோழ மண்டலமே. திருவையாற்றிலே காவிரியிலே எரிந்த எலும்பெல்லாம் மலர்களாயின. திருமுல்லை வாயிலிலே காவிரியிலே எரிந்த எலும்புகள் எல்லாம் ரத்தினங்களாயின. காவேரிக்கு அப்படிப்பட்ட ஒரு புனிதத்தன்மை, ஆற்றல், சக்தி இருக்கிறது. அப்படிப்பட்ட காவிரியை உள்ளடக்கிய ஒரு திருக்குடந்தை மாநகரத்தில் நாம் இருக்கிறோம் என்று சொன்னால், இந்த மகாமக பெருவிழாவை காண்பதற்கு நாம் பாக்கியம் பெற்றிருக்கும் சொன்னால், இது நாம் பூர்வ ஜென்மத்திலே பெற்றிருக்கக்கூடிய புண்ணியம்தான் ஆகும் என்பதை இந்த நேரத்திலே நாம் மறந்துவிடக்கூடாது. கங்கையிற் புனிதமாய் காவேரி, தொண்டரடிப்படியாழ்வார் பேசுகிறார். கங்கையிற் புனிதமாய் காவேரி சோழமண்டல சதகம் செப்புகிறது. குடந்தையிலே இருக்கக்கூடிய அத்தனை
சிவபெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய திருக்கோவில்களிலிருந்து பரம்பொருள் இப்பொழுது எல்லாம் தீர்த்தவாரிக்காக வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி. வேலம் உடைத்து மலைநாடு, மிகு முத்து உடைத்து தென்னாடு, தாழ்வில் தொண்டை வளநாடு, சான்றோர் உடைத்தன்று உரைத்ததல்லால் சோழன் புவிசேறு உடைத்தென்னும் துதியால் எவர்க்கும் உயிர் கொடுத்து வாழும் பெருமை திருநாடு வளர்சேர் சோழமண்டல். மலை நாடாகிய சேரநாடு யானைகளை உடையது, தென்னாடாகிய பாண்டி நாடு முத்து உடையது, தொண்டை நாடு சான்றோர் உடையது, சோழவள நாடு சோறு உடையது. சோறு உயிர் கொடுப்பதால் எல்லா நாட்டையும் விட சோழ நாடே சிறந்தது. அதனால்தான் கவி சக்கரவர்த்தி கம்பனும் கூட தண்ணீரும் காவிரியே தார்வேந்தன் சோழனே மன்னாவதும் சோழ மண்டலமே என்று புகழ்வார் கவி சக்கரவர்த்தி கம்பன். ஆகாகா மக்கள் கூட்டம், பக்தர்கள் கூட்டம் பண்ணிய பாவங்களை எல்லாம் தொலைத்துவிட்டு புனிதத்தை எல்லாம் இந்த உள்ளத்திலே ஏற்றிவிட்டு புது வாழ்வை கொடுத்து விடு, புத்துயிர் கொடுத்து விடு, மங்கள வாழ்வை எங்களுக்கு கொடுத்து விடு என்று மங்களாம்பிகா உடனுரை கும்பேஸ்வர பெருமானை வணங்குவதற்காக பக்தர்கள் கூட்டம் அங்கே பெருவாரியாக வந்து கொண்டிருக்கிறார். குடந்தைக்கு வருகின்ற தீர்த்தங்களினுடைய சிறப்பை அப்பர் பெருமான் குடந்தை கீழ்கோட்டத்து திருத்தண்டகத்திலே சொல்லுகிறார். ஏவி இடர்கடல் இடைப்பட்டு இழைக்கின்றேனை இப்பிறவி அறுத்து ஏற வாங்கி ஆங்கே கூவி அமருலகும் அனைத்தும் உருவி போக குறியில் அருகுணத்து ஆண்டு கொண்டார் போலும் தாவி முதல் காவிரி நல் யமுனை கங்கை சரஸ்வதி பொற்றாமரை புட்கரணி தென்னீர் கோவியடு குமரிவர் தீர்த்தம் சூழ்ந்த குடந்தை கீழ் கோட்டத்து எம் கூத்தனாரே. அதாவது இப்பொழுது மகாமகத்தினுடைய குளக்கரையிலே தீர்த்தவாரிக்காக அனைத்து பஞ்சமூர்த்திகளும் இப்பொழுது எழுந்தருளி இருக்கிறார்கள். வேண்டத்தக்கது அறிவோயினி. அங்கே ஆதீன பெருமக்கள் மடாதிபதிகள் எல்லாம் அங்கே அமர்ந்து தீர்த்தவாரிக்காக எம்பெருமானுடைய அருளை பெறுவதற்காக அங்கே மடாதிபதிகள் எல்லாம் அங்கே அமர்ந்திருக்கக்கூடிய காட்சியை நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். வேண்டத்தக்கது அறிவோயினி, வேண்ட முழுதும் தருவோயினி, வேண்டும் அயன்மால்க்கு அறியோயினி, வேண்டி என்னை பணி கொண்டாய், வேண்டி நீயாது அருள் செய்தாய், யானும் அதுவே வேண்டி நல்லால் வேண்டும் பரிசு ஒன்று உண்டு என்னில் அதுவும் உண்டன் விருப்பன்ற என்று திருவாசக பேசு. அந்த எம்பெருமானுடைய அருளை பெறுவதற்காக இப்பொழுது மகத்தான ஒரு பக்தர்கள் கூட்டம் வரும் வினைகளை நீக்கிவிடு இறைவா, வறுமை பிணியை அகற்றிவிடு இறைவா, பொறுமை மனம் கொடுத்து விடு இறைவா, மங்கள வாழ்வு வழங்கி எங்களுக்கு மகிமையை தந்துவிடு, சங்கடங்களை தீர்ப்பாய், சஞ்சலங்களை அகற்றிடுவாய், துணையிருந்து காத்திடுவாய், துன்பமெல்லாம் போக்கிடுவாய், தஞ்சமென்று வந்துவிட்டோம், நிர்வாதம் சரணடைந்தோம்,
தயையோடு காத்திடுவாய், வந்தவனை அகற்றிவிடு, வறுமனை போக்கிவிடு, கவலைகளை நீக்கிவிடு, குளம் தலைக்க செய்திடுவாய், இணையில்லா தெய்வமே இன்பத்தை அள்ளித்தா. இதோ ஈடில்லா காட்சி, இணையற்ற காட்சி. அதோ மகாமகம் குளக்கரையிலே பக்தர்கள் சூழ தெய்வங்களின் ஆட்சி, கண்கொள்ளா காட்சி. ஓமென்றால் ஓடிவரும் அன்னை, பலம் யாவும் தர வேண்டி அந்த மங்களாம்பிகையை இப்பொழுது வணங்கிடும் நேரம் இது. தாயே, அன்னையே, மங்களாம்பிகையே, ஆபத்தில் எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று ஆராதிக்க வேண்டிய நேரம் இது. வெற்றிகள் சேர, குற்றங்கள் நீங்க, வேதனை மாற அதோ வழிபடுகின்ற புனித நீராடுகின்ற பக்தர்கள் கூட்டம் மகாமகம் குளக்கரையிலே சுற்றம் சூழ வாழ, மகிழ்வு மாலையிட, சுகங்கள் அகங்கள் எல்லாம் தவள, இதோ வழிபடுயிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அசையா ஆன்மபலம் தந்திடுவாய், அசையா ஆன்மபலம் தந்திடுவாய், ஆண்டவனை என அழுதிடுங்கள், தொழுதிடுங்கள். இன்னும் சிறிது நேரத்திலே மகாமக தீர்த்தவாரி எல்லாம் வல்ல பேரொருளை பெறுவதற்காக, இறையொருளை பெறுவதற்காக, நம்முடைய பாவங்கள் எல்லாம் தொலைந்து புண்ணியங்களை பெறுவதற்காக இன்னும் சிறிது நேரத்திலே மகாமக குளத்திலே தீர்த்தவாரி நடைபெற இருக்கிறது. அங்கே பாருங்கள், அமுதபாவி என்று சொல்லப்படுகின்ற அந்த மகாமக தீர்த்த குளத்திலே பக்தர்கள் கூட்டம் எங்களுடைய எண்ணங்களை எல்லாம், எங்களுடைய செயல்களை எல்லாம் நல்லபடியாக ஆக்கிவிட வேண்டும் என்று பக்தர்கள் எல்லாம் வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கும்பேஸ்வர் குறவஞ்சி குறிப்பிடுகிறது, சேதுவில் காசியில் செய் பெரும்பாவம், கோதிலா கும்பகோணத்தில் தீர். கும்பகோணத்தில் கொடிய தீவினைகள் கும்பகோணமாம் குடந்தையில் தீர் என்று கும்பேசர் குறவஞ்சி குறிப்பிடுகிறது. பக்த பெருமக்களே, மாசி மாதத்திலே மகாமக குளத்திலே சாணம் செய்து நீங்கள் தர்ப்பணம் செய்தால் 13,000 முறை கயாவிலே சிரார்த்தம் செய்த பலன். கன்யா தீர்த்தத்திலே மகாமக பெருவிழாவிலே நீராடி தர்ப்பணம் செய்தால் 108 தலைமுறைகள் நம் முன்னோர்கள் நரகத்திலிருந்து கரை சேர்வதாக வேதங்கள் சொல்லுகின்றன. அப்படிப்பட்ட புண்ணியத்தை, நாம் எண்ணியதை நாம் பெற வேண்டி மகாமக குளத்திலே அனைவரும் நீராடி கொண்டிருக்கக்கூடிய காட்சி. குடந்தைக்கு திருமலை இசை ஆழ்வார் வருகை தருகிறார். இத்தலத்திற்கு வந்த பொழுது 6ஆம் அமுதனை தரிசிக்க வருகிறார். 6ஆம் அமுதனை தரிசிக்க அவர் வந்த பொழுது நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்கு ஞாலம் ஏனமாய், கிடந்தமை குலுங்கவோ விலங்குமால் வளைச்சுரம்,
கடந்த கால் பறந்த காவிரிக்கரை குடந்தையுள் கிடந்தவாறு எழுந்திருந்து பேசு ஆளி கேசவனே என்று திருமலைசையாழ்வார் பாடிய பெருமை உடைய திருக்குடந்தையிலே இப்பொழுது மகாமக பெருவிழா. ஆறாமுதே அடியேன் உடலும் நின்பால் அன்பாயே நீராய் அலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலே சீரார் சென்னல் கவரி வீசும் செழுநீர் திருக்குடந்தை ஏறார் கோடம் திகழக் கிடந்தாய் கண்டேன் எம்மானை என்று நம்மாழ்வார் பாடியே எம்பெருமானுடைய திருத்தலத்திலே இப்பொழுது மாசி மகாமக பெருவிழா. பெருவிழா என்றால் இது சாதாரண விழா அல்ல. மகத்துவம் வாய்ந்த, சிறப்பு மிக்க, பெருமை வாய்ந்த, இறைத்தன்மை கொண்ட, எண்ணிய எண்ணங்களை எல்லாம் நாம் நிறைவேற்றிக் கொள்கின்ற, பண்ணிய பாவங்களை எல்லாம் தொலைத்துவிட்டு, போக்கிவிட்டு, அகற்றிவிட்டு, நீக்கிவிட்டு புத்துயிர் கொடுப்பாய், புதுவாழ்வு தருவாய், கல்வி கேள்விகளிலே தொழில்களிலே சிறந்து விளங்க வேண்டும், எங்கள் குடும்பம் தலைமுறை தலைமுறையாக தலைக்க வேண்டும், எங்கள் குடும்பத்திலே சுபங்கள் மங்களங்கள் எங்கென்றும் நிறைய வேண்டும் என்று வேண்டி நீங்கள் இப்பொழுது வழிபட வேண்டிய நன்னாள், பொன்னாள், திருநாள், பெருநாள் என்பதை நீங்கள் நினைத்து நினைத்து உணர்ந்து உணர்ந்து வழிபட வேண்டிய நேரம் இது. ஒரு சாதாரண திருத்தலம் அல்ல, கோவில்களினுடைய மாநகரம் என்று கல்வியார் புகழால் அருளினார், நிருளார் கணக்கரு நீதியினான், மனையாள் நல்வினையே வளாளரார் கிளையாள், நன்னறி மக்களார் சிறந்து பல்வித நலனு முற்றியவன் வாழும், பரிசினோர் நினைமுனம் பணிந்தோர் செல்வினையற்றோர் வாழ்ந்திடும் கும்பகோணம் வாழ் மங்களாம்பிகை. அற்புத திருவே, அருள்கனி கனியே, ஆனந்த மறைபொலி முகிலே, சொற்பதம் கடந்த துரிய நல்வாழ்வே, சுய்பிரகாசமைவடியே, அர்ப்பணேன் குற்றமனத்தையும் பொறுத்திங்காதரி தாண்டிடல் வேண்டும், விற்பனர் கழகம் நிறைத்திரு குடந்தை விமலையே மங்களாம்பிகை. மாவிளக்கொடு நைவிளக்கேற்றி மகிழ்விலின் சன்னதி தாழ்ந்து மீவிளக்கம் பெற்றன்பொருள் என்று மேவி வாழ்ந்திட எனக்கருள்வாய். காவிளக்குயர்மாம் பொலிவிரு கரையும் கழுத்திலி காவிரி நீர்போல் பாவில குறிஞ்சீர் புலவர்வாள் குடந்தை பன்னீவி மங்களாம்பிகையே என்று மங்களாம்பிகை எழுந்தருளிய ஒரு புனித நகரம் திருக்குடந்தை. அங்கே மகாமக தீர்த்தவாரியை காண்பதற்காக ஆதீன பெருமக்கள், மடாதிபதிகள்,
பக்தர்கள் கூட்டம் எல்லாம் அங்கே இறைவனுடைய அருளை பெறுவதற்காக அனைவரும் அங்கே இருந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நீங்க பார்க்கிற மகாமக குலத்தினுடைய காட்சியை நீங்கள் பார்க்கின்ற பொழுது கவியோகி மகரிஷி சுத்தானந்த பாரதி சொல்லுவார். அவர் இந்த குழந்தையை பத்தி என்ன சொல்றார் அப்படின்னா, பொன்னியின் பாட்டிற் பூத்து பொழிந்திடும் குழந்தை கண்டே, இன்னிசை அன்பு கண்டே, இதயத்துட் ஜோதி கண்டே, தன்னிகரில்லா சக்தி சதாசிவ மங்களாம்பாள் புன்னகை செல்வம் கண்டேன், புனித நல்லின்பம் சேர்ந்தேன். கோயிலும் இனிது போற்றும் கும்பமா கடவுள் இன்ப வாயிலும் இனிது, தூய வாக்குடன் செயலும் போற்றும் நேயரின் அன்பு செல்வம் நிரம்பவும் இனிது, கோயில் தாயிலை போலும் சைவத்திரும் நல்லோருக்கே. அங்கே சிவாச்சாரியார் பெருமக்கள் எல்லாம் மகாமக தீர்த்தவாரியை நிகழ்த்துவதற்காக ஆயத்தமாகிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சி. வேதமும் ஆகமத்தின் விதிப்படி பூசணையும் கீதமார் தமிழ் முழக்கம் கிளந்தலும் தூய கோயில் சோதியாய் சித்தாந்தத்தின் சுடர்பட ஒளியாய் வாழ்க, போதமை அன்பர் வாழ்க, புண்ணிய தருக்கள் வாழ்க என்று பாடினார். அங்க மகாமக தீர்த்தக்கரையிலே மக்கள் வெள்ளம் பார்க்கிறீர்கள். மாமங்க சரித்திர கும்மி என்ற நூல் சொல்லுகிறது, 1933 சிறுமணவூர் முனுசாமி முதலியார் இயற்றிய பாடல் கருத்துக்கள். நாரதர் பூலோகத்தில் வந்துட்டு அங்கே தெய்வலோகம் செல்லுகிறார். அப்ப நாரதர் பூலோகத்திலிருந்து வந்ததை பார்த்து எங்க தெய்வலோகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் கேட்கிறார்கள், பூலோகத்தில் நீங்க கண்ட காட்சி என்ன என்று ஒரு ஆச்சரியத்தோட வியப்போட கேட்கிறாங்க நாரதரை பார்த்து. அப்ப நாரதர் சொல்றார், நீங்க எத்தனை கால தவம் இருந்தாலும் சரி, எத்தனை யாகங்கள் செஞ்சாலும் சரி, இறைவனை நீங்க பார்க்க முடியாது. ஆனா நீங்க தென்னாட்டுக்கு போங்க, அங்க தென்னாட்டுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னா அதிக வரம் பெறலாம் என்று சொல்லி தென்னாட்டிலே கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய மகாமக தீர்த்தத்தினுடைய பெருமையை அந்த மாமுனிவர்களுக்கெல்லாம் நாரதர் எடுத்து சொல்றார். அப்படி நாரதர் என்ன சொல்றார் அப்படின்னா, முனிவர்களுக்கு மகாமக தினத்திற்கு சிவன் காட்சி தர அந்த காலையிலே தாட்சியில்லா அந்த வர்றார் பாருங்க சிவபெருமான், அந்த சிவன் காட்சி தர அந்த காலையிலே தாட்சியில்லா சிவகணங்கள் சூழவே தான் வருவார் சொற்ப நாளையிலே. அந்த சமயத்தில் 84 100,000 பேத பிறப்பனைத்து வந்து தரிசனம் செய்த தட்சணத்திலே பந்தமறுத்து பதம் பெறுவார். நாரதர் என்ன சொல்றாரு பாருங்க, அந்த சிவபெருமான் வலம் வந்திருக்கிற நேரத்தில் அந்த சிவபெருமானை வணங்கினால் பந்தங்களை எல்லாம் மறந்து வாழ்க்கையில எல்லா நலங்களையும் பெற்று விடுவீர்கள், பந்த மறுத்து பதம் பெறுவார் என்றறிந்து நாரத முனி சொல்லவே
எண்ணற்ற கோடி தவமுனிகள் நன்றன தச்சினானும் தான் எழுந்து தாரங்கே 4 தீச மன்னரும் தொடர்ந்தார். சிவபெருமான் மாசி மகத்தன்று மகாமக குலத்திற்கு வரும்பொழுது யார் வந்தாங்க சிவபெருமானோடுன்றத இந்த பாடல் சொல்லுது. கவனமா கேளுங்க. 30 முக்கோடி தேவர்களும் முனி 48,000 மகரிஷி அப்சரஸ்ரீகள் சித்தர் வித்யாதரர் அட்ட திக்கிலுள்ள பாலகரும் சப்தரிஷிகளும் அட்டவசுக்களும் சந்திர சூரியர் ஆனவரும் இத்தரை மத்திய சொர்க்க பாதாளமாம் 72 லோக தேவதை 72 லோக தேவதை ஆகமம் சொல் கிரக வேதகணமெல்லாம் அப்பன் தரிசனை காணவென்று வேகமாக கும்பகோணத்தில் பெரும் வெள்ளம் போல் வந்து நிறைந்தார்கள். நாரதமுனி சொல்றார், இப்பெருங்காட்சி பார்க்குறீங்க பாருங்க. இப்ப பெருங்காட்சி இனி எந்த காலம் என்று, இப்பெருங்காட்சி எந்த காலம் என்று நான் கேட்கல, நீங்க கேட்கல. கேட்கிறது யாரு? ஈஸ்வரி ஈஸ்வரன் தன்னுடனே செப்பத்தர மற்ற வெள்ளை விடைமுது சிங்காரமாக துளங்களுற்றார். ஈஸ்வரி மங்களாம்பிகை கும்பேஸ்வர பெருமாட்ட கேட்கிறாப்புல, எந்த காலத்துல இந்த காட்சியை நான் மீண்டும் காண்பேன்னு மங்களாம்பிகை கும்பேஸ்வரன்ட்ட கேட்கிறப்ப, ஈஸ்வரிக்கே இந்த காட்சி புனிதமான காட்சினா மனிதர்களாக இருக்கக்கூடிய நமக்கு என்ன காட்சி? யோசனை பண்ணி பாருங்க, சிந்திச்சு பாருங்க. இது ஒரு பெரும் பாக்கியம். சிவபெருமான் இட்ட கட்டளைப்படியே ஜீவனத்தி கன்னி 9 பேர், சிவபெருமான் இட்ட கட்டளைப்படியே ஜீவனத்தி கன்னி 9 பேர், நவகன்னிகள் சொல்ற பாருங்க, கன்னி 9 பேர் பாப விநாச திருக்குளமத்தியில், பாப விநாச திருக்குளமத்தில் மகாமக குலக்கரை, மகாமக குலம் பச்சை பசுங்கிளி போல் எழுந்தார். அவங்க எப்படி எந்திரிச்சாங்கன்னு படிக்கிறார் பாருங்க. நாரதர் சொல்றார், நவகன்னியர்கள் எல்லாம் அந்த மகாமக குலத்திலே மூழ்கி அந்த பாப விநாச திருக்குளத்தினுடைய மத்தியிலே பச்சை பசுங்கிளி போல் எழுந்தார். அது மாதிரி மக்கள் எல்லாம் அங்க பாருங்க புனித நீராடி வந்து கொண்டிருக்கிறார்கள். வினைகள் எல்லாம் வேரோடி போக வேண்டும். மூழ்கி எழுந்து கரம் குவித்து சிவமூர்த்தியை கண்டு மனங்களித்து சங்கரா சம்போ சதா சிவனை என்று சாயுச்சியம் வேண்டி மிக தொழுவார். அங்க பாருங்க பக்தர்கள் கூட்டம், சங்கரா சம்போ நமசிவாயா உன் நாதன் உன் தாழ்பணிகின்றோ என்று வேண்டி வழிபட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்கள் கூட்டத்தை பாருங்கள் பாருங்கள். அப்ப இந்த நவகன்னிகள் எல்லாம் இப்ப இந்த பக்தர்கள் கூட்டத்தை பார்க்குறீங்க பாருங்க. இவங்களெல்லாம் மூழ்கி என்ன வரம் கேட்கிறார்களோ அப்படி அந்த நவகன்னிகள் எல்லாம் மூழ்கி எழுந்து கரங்குவித்து சிவமூர்த்தியை கண்டு மனங்களித்து சங்கரா சம்போ சதாசிவனை என்று சாயுச்சியம் வேண்டி மிகத்தோடு அப்படியே வரம் தந்தோம் என்று ஆதி சிவபெருமான் உரைக்க 30 முக்கோடி தேவரு மற்றோரும் முழுகி குளித்து பவந்துணைத்தார்.
41,000 மாரிஷியும் சித்தர் நாற்றிசையில் உள்ள மன்னவரும் சீர்திகள் பாப விநாச குலத்திலே சாணங்கள் செய்து வரம் புரிவார். காரணம் இவ்வித ஐதீகத்தை கொண்டு கலியுக தோற்றம் எதுரைக்கும் தரணியா வந்தும் கும்பகோணம் வந்து சாணங்கள் செய்து மனங்களிக்கும் முந்த சதுரியம் எத்தனை கோடியோ மாமக காரணம் இப்படியே என்று நாரதர் சொன்ன இந்த வரிகளை எல்லாம் நீங்கள் நினைத்து பாருங்கள். இந்த கலியுகம் உள்ளளவும் ஜெகதீசன் கருணை மிக துளங்கும். ஜெகதீசன் கருணை மிக துளங்கும். செப்பும் அரண்மனை சிங்கார வீதியில் சோபிதமான பொருட்காட்சி ஒப்புயிரற்றதாய் ஓங்கியோளிர் வதைவுள்ளம் ஓப்புற காணுங்கடி கண்டு நம் தேச பொருட்களிலே மிக காதலை காட்டி நலம்பெருக உண்டு பசிதீர கோமல விலாசம் உத்தமம் என்று சொல்லுங்கடி மாசி மகத்துட மாமக காரணம் மண்டலங்காணவே வேணுமென்று தேசம் புகழ் சிறுமணவூர் முனுசாமி செந்தமிழால் விளங்கினேனே. இந்த பாடல் நமக்கு என்ன உணர்த்துகிறது? மகாமக குளக்கரையிலே சிவபெருமான் வந்த பொழுது எப்படிப்பட்ட அரிய பெரிய காட்சியெல்லாம் கண்டோம், அது திளைத்தோம், மனம் உருகினோம். மனம் உருகி உருகி இறைவனுடைய அருளை பெற்றோம். ஆகையினாலே எத்தனை தவங்கள் செய்தாலும் சரி, எத்தனை யாகங்கள் செய்தாலும் சரி, எத்தனை வேள்விகள் செய்தாலும் சரி, அத்தனைக்கும் ஈடாகாது மகாமக குளத்திலே நீராடி இறைவனுடைய அருளை பெறுவதற்கு எதுவும் ஈடாகாது என்று நாரத முனிவர் அந்த முனிவர்களுக்கு சொன்ன இந்த பாடலை கேட்டு நாமும் அதன் வழியே இந்த புனித நீராடலில் கலந்து நாம் இறைவனுடைய அருளை பெற வேண்டும் என்று நினைத்து வழிபடுங்கள். அங்கே மகாமக தீர்த்த குளத்திலே அந்த புனித நீராடுவதற்காக மக்கள் கூட்டம் திரண்டிருக்கிறார்கள். அங்கே தீர்த்தவாரியை நிகழ்த்துவதற்காக அங்கே கும்பகோணத்திலே எழுந்தருளிருக்கக்கூடிய சிவாலய திருத்தலங்களிலிருந்து சிவாச்சாரியர் பெருமக்கள் எல்லாம் அங்கே தீர்த்தவாரியை அந்த மங்கள நிகழ்வை மந்திரங்கள் ஓத நாதங்கள் முழங்க இன்னும் அந்த தீர்த்தவாரி இன்னும் சிறிது நேரத்திலே நாம் எண்ணி எண்ணி காத்து கொண்டிருந்த அந்த நல்ல நிகழ்வு இப்பொழுது இன்னும் சிறிது நேரத்திலே நடைபெற இருக்கிறது. ஆகையினாலே பக்த பெருமக்களே, இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் உன்கழல் தொழுதழுவி கடந்தனில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரனில் அடக்கிய வேதியனே, சொற்றுணை வேதியன் சோதி வடிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதோல கற்றுணை போட்டியோர் கடலில் பார்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே என்று அந்த நமச்சிவாயனுடைய திருநாமத்தை எல்லாம் இந்த நேரத்தில் நீங்கள் சொல்லி நமச்சிவாயவே ஞானமங்கள்வையும் நமச்சிவாயவே நானறிவிச்சையும் நமச்சிவாயவே நானவின்றேத்துமே நமச்சிவாயமே நன்னறி காட்டுமே என்று அந்த நமச்சிவாய மந்திரத்தை எல்லாம் நாம் ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய நமச்சிவாயத்தினுடைய நாயகர்கள் எல்லாம் அந்த தெய்வங்கள் எல்லாம் இப்பொழுது தீர்த்தவாரிக்காக அங்கே வந்து எழுந்தருளி இருக்கக்கூடிய காட்சி, சிவாச்சாரியார் பெருமக்கள் எல்லாம் இந்த புனிதமான புண்ணியமான மகத்துவமிக்க
வாழ்நாளெல்லாம் நாம் மறக்க முடியாத சிறப்பாக இருக்கின்ற இந்த பிறவி பிணியை நீக்கி பேரூர்களை அறிக்கையளிக்கக்கூடிய இந்த மகாமக தீர்த்தவார காட்சியை காண்பதற்கு இந்த கண்கள் என்ன புண்ணியம் செய்திருக்கிறதோ, புண்ணியம் செய்த கண்கள் இதோ புண்ணியம் கொண்டு அந்த பெருமானை பார்ப்பதற்காக அங்க மக்கள் கூட்டம் பெருக்கெடுத்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பாருங்கள். அம்மையே, அப்பா, ஒப்பில்லாமணியே, அங்கே தீர்த்தவாரியை நிகழ்த்துவதற்காக தீர்த்தவாரியில் நமக்கெல்லாம் அருள்பாலிக்க இருக்கக்கூடிய அந்த அஸ்தீஸ்வரர் இதோ அங்கே மகாமுகம் குளத்தில் எழுந்தருள் இருக்கிறார். அஸ்தீஸ்வரர் இப்பொழுது அங்கே இன்னும் சிறிது நேரத்திலே தீர்த்தவாரி நடைபெற இருக்கிறது. சிவாச்சாரியார் பெருமக்கள் எல்லாம் அங்கே அதற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார்கள். நாமும் அதை கண்டுகளித்து மனதால் இறைவனை தொழுது, அம்மையே, அப்பா, ஒப்பில்லா மணியே, அன்பில் விளைந்த ஆரமுதே, பொய்மையே பெருக்கி பொழுதுனை சுருக்கும் புழுத்தலை புலையனே தனக்கு செம்மையே ஆய சிவபதமளித்த செல்வமே சிவபெருமானி, இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன், இனி எங்கு எழுந்து அருள்வது இனியே என்று நீங்கள் நினைத்து நினைத்து அங்கே நீங்கள் வழிபட வேண்டிய நேரம் இது என்பதை உணர்ந்து பாருங்கள், நினைத்து பாருங்கள். ஒளிவளர் விளக்கே, உவப்பில்லா ஒன்றே, உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே, தெளிவிலர் பளிங்கன் திரள்மணி குன்றே, சித்தத்துள் சித்திக்கும் தேனே, அழிவலர் உள்ளத்து ஆனந்த கனியே, அம்பலம் ஆடரங்காக வெளிவளர் தெய்வ கூத்து தந்தாயே, தொண்டேன் விளம்புமா விளம்பே. மகாமக தீர்த்தவாரி இன்னும் சிறிது நேரத்திலே நடைபெற இருக்கிறது. அஸ்தீஸ்வரர் தீர்த்தவாரிக்காக மகாமக தீர்த்த குளத்திலே எழுந்தருள இருக்கிறார்கள். சிவாச்சாரியார் பெருமக்கள் எல்லாம் அந்த பரம்பொருளுக்கு வேதங்கள் முழங்க மந்திரங்கள் ஒலிக்க பூஜை செய்து இப்பொழுது அஸ்தீஸ்வரர் இப்பொழுது தீர்த்தவாரியிலே எழுந்தருள இருக்கிறார். வேத ஒளியாக விளங்கி எங்களுக்கு ஆதரவாக இருந்துவிடு என்று நீங்கள் இப்பொழுது வணங்க வேண்டிய நேரம் இது. சாதனை செய்ய நினைக்கும் சாதகர்களுக்கு சாதகமாக இருக்கும் சத்தியநாயகன் எம்பெருமானே, சிவபெருமானே, ஆற்றலை தந்து எங்களை அங்கே மகாமக தீர்த்தவாரிலே கருடாழ்வார் அங்கே நமக்கு காட்சி தந்து நமக்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். இந்த காட்சியை காண கண்கூடி வேண்டும். பாரதி சொல்லுவான, எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா. அருட்பெருஞ்சோதி வள்ளல் பெருமான் சொல்லுவார், அப்பா, நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆறுயிர்க்கு அன்பு செய்ய வேண்டும் என்பார். அப்படி இந்த ஆறுயிர்க்கெல்லாம் நான் அன்பு செய்ய வேண்டும், இந்த அகில உலகமும் தலை துவங்க வேண்டும், செழிக்க வேண்டும், நன்மை பெற வேண்டும், வன்முறை இல்லாத உலகம் வேண்டும், சுற்றுப்புறச் சூழலிலே நாங்கள் பாதுகாத்து மக்கள் நோய் நொடி இல்லாமல், பிணிகள் இல்லாமல், கல்வி கேள்வி செல்வங்களிலே சிறந்து
நீலாயுள் நிறை செல்வமெல்லாம் நாங்கள் பெற்று எல்லா விதத்திலும் நாங்கள் உயர வேண்டும். எங்கள் குழந்தைகளும் எங்கள் சுற்றங்களும் மட்டுமல்லாது உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களும் வாழ வேண்டும். அத்தனை உலகத்திலும் உயிர்களை படைத்த இறைவா, எல்லா உயிர்களும் இன்புற வேண்டும் என்று நீங்கள் வணங்க வேண்டிய நேரம் இது. இதோ மஞ்சள் மகிமையை தர வேண்டிய மங்களமாய் நாம் நினைத்திருக்கக்கூடிய அந்த மஞ்சளை எடுத்து எல்லாம் எடுத்து இப்பொழுது தீர்த்தவாரியாட இருக்கிறார்கள் சிவாச்சாரியர் பெருமக்கள். இதோ தருமபுரம் ஆதீனம் அவர்கள் இப்பொழுது மகாமக தீர்த்தவாரிக்காக இப்பொழுது அங்கே அந்த புனித நீரை எல்லாம் மஞ்சளிலே இட்டு அந்த மஞ்சளிலே அதை புனித நீராக்கி கொண்டிருக்கிறார்கள் சிவாச்சாரியார் பெருமக்கள். ஹஸ்தேஸ்வரர் இப்பொழுது மகாமக தீர்த்த குளத்திலே எழுந்தருளி இருக்கிறார். இன்னும் சிறிது நேரத்திலே தீர்த்தவாரி நடைபெற இருக்கிறது. இப்பொழுது அங்கே ஹஸ்தேஸ்வரருக்கு இப்பொழுது அபிஷேகம் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மூவுலகமாளும் தேவா, காலத்தை கடந்த கருப்பொருளே, காலனை விரட்டுகின்ற விழுப்பொருளே, சேதாரமில்லா வாழ்வதா என்று ஆதாரத்தின் பொருளை நீங்கள் இப்பொழுது வழிபட வேண்டிய நேரம் இது. கருணை வடிவு கொண்டவனே, திருவருள் தந்து பெருமையளித்து விடு. மின்னல ஒளிரும் வடிவு கொண்டவனே, பெருவாழ்வை கொடுத்து விடு என்று வேண்டுகின்ற நேரம் இது. வெண்கொற்ற குடைசூழ அங்க பாருங்க, மங்கள வாழ்வு தரும் மஞ்சள்ல ஹஸ்தேஸ்வரருக்கு இப்பொழுது அபிஷேகம் புனித நீர் ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய காட்சி. தீர்த்தவாரிலே எழுந்தரில் இருக்கக்கூடிய ஹஸ்தேஸ்வரருக்கு இப்பொழுது புனித நீரோட அபிஷேக காட்சி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இறைவனுக்கு இப்பொழுது அபிஷேகம். இப்பொழுது அங்கே காமதேவனிடம் இருக்கக்கூடிய அந்த கரந்த பால் கொண்டு அங்கே அபிஷேகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஹஸ்தேஸ்வரருக்கு துக்கத்தை தகர்த்தெறிய மனம் கொடும் வரங்களை கொடுத்துவிட இறைவா, அன்பாலும் அறிவாலும் பண்பாலும் அந்த பரம்பொருளை வழங்கி ஹஸ்தேஸ்வரரை வழிபடுங்கள். தன்னிகரில்லா தலைவனாயிருந்து பண்பு பக்குவம் கொடுத்து நம்பிக்கை அளிக்கும் அந்த நாயகனை வழிபடுங்கள். அன்பு மனதில் அருள் நன்றாய் பொங்கிட அறிவுநிலை அழகாய் கொண்டு துருவநிலை கொண்ட அந்த இறைவனை வணங்கிடுங்கள். மந்தமாய் நமக்கு புத்தி இருந்தாலும் கூட நம்மை சொந்தமாயாக்கி சொக்க வைக்கும் சக்தி கொடுத்து காக்கும் அந்த கருணை நாயகனை வழிபடுங்கள். வேதத்தின் பொருளை விளங்கிட வைத்த நமச்சிவாயா என்றும் நாதந்தாள் வாழ்க என்ற அந்த தேனான நாமத்தை இப்பொழுது நீங்கள் வழிபடுங்கள். அறியாமை இருளை நீக்க உமையோடு சேர்ந்திருக்கக்கூடிய அந்த உண்மத்த நாயகனை வழிபடுங்கள். ஹஸ்தேஸ்வரருக்கு இப்பொழுது மிக சிறப்பாக அபிஷேகம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த திருக்காட்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்.
எங்கேனும் இருந்து உன் அடியேன் உனை நினைந்தால் அங்கே வந்தென்னோடு உடனாகி நின்றருளி இங்கே என் வினையை அறுத்திட்டன யாரும் கங்கா நாயகனே களிப்பாலை மேயான என்று சுந்தர பெருமான் பாடிய அந்த எம்பெருமான் மகாமக குளத்தரையிலே எழுந்தருளி இருக்கிறார். இப்பொழுது ஹஸ்தேஸ்வரருக்கு மிகச் சிறப்பாக இப்பொழுது அபிஷேகம் நடந்து கொண்டிருக்கிறது. பொன்னார் மேனியனே புலித்தோலை அரைக்கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மெலிகொன்றை அணிந்தவனே, மண்ணே மாமணியே மலபாடியின் மாணிக்கமே, அன்னே உன்னையல்லால் இனியாறு நினைக்கேனே என்று சுந்தரர் பாடு. அது மாதிரி இந்த நேரத்தில் நாம் யாரு நினைப்போம்? மண்ணே மாமணியே மலபாடியில் மாணிக்கமே, அன்னே உனையல்லால் இனி யாரை நினைக்கேன். அது மாதிரி சுந்தர பெருமான் பாடி மாதிரி நம்ம இந்த நேரத்தில் யாரை நினைக்க முடியும்? அந்த பரம்பொருளைத்தான், எம்பெருமாளை மட்டும்தான் இந்த நேரத்தில் நம்முடைய மனம் நினைக்க முடியும், தொழ முடியும், அழ முடியும், வேண்டி வரம் வேண்டும் கோரிக்கைகளை எல்லாம் கேட்க முடியும். அங்கே ஹஸ்தேஸ்வரருக்கு இப்பொழுது கண்கொள்ளா காட்சி அபிஷேகம். இது மீண்டும் 12 வருஷம் கழிச்சு தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆக அற்புதமான காட்சி, அழகான காட்சி, எழிலார்ந்த காட்சி, கண்கொள்ளா காட்சி, தெய்வங்களினுடைய ஆட்சி உங்கள் மனங்களிலே ஒரு மாட்சி. கோடி கொடுத்தாலும் கொடுக்காது, கிடைக்க. அங்க பாருங்க மக்கள் கூட்டத்தை. அனைத்து துறைகளும் அரசும் மிக அழகான ஏற்பாடுகளை எல்லாம் செய்து பக்தர்களுக்கு எந்த விதமான இடர்பாடும் நேராத வண்ணம் செல்லுகின்ற வண்ணம் அரசு துறை அதிகாரிகள், காவலர்கள், தீயணைப்புத் துறையினர் எல்லோருமே நினைந்து அரசுக்கு துணை நின்று அரசு அதிகாரிகளும் மக்களுக்காக ஒரு 6 மாத காலமாக அல்லும் பகலும் ஓய்வின்றி உழைத்து இன்னைக்கு இந்த மகாமக திருவிழா சிறப்பாக நடைபெற ஒத்துழைத்திருக்கிறார்கள். ஹஸ்தேஸ்வரருக்கு இப்போ மகா தீபாராதனை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்படியே நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்கள் வீட்டில் இருந்தே அப்படியே கைதுள்ளது அந்த தீபாராதனை வணங்கி கொள்ளுங்கள். இந்த அற்புதமான காட்சி உங்களை சிரமப்படுத்தாது, நடந்து வராது, உங்கள் கால்கள் களைக்காது, மனம் நோகாது, வீட்டுக்குள்ளே இருந்தபடியே இந்த காட்சியை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஸ்டுடியோ கும்பகோணம் இந்த காட்சியை உங்களுக்கு அளித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே நாம் அவர்களுக்கும் ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அங்கே பாருங்க, இப்பொழுது தீர்த்தவாரி நடக்கிறது. அபிஷேகம் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய காட்சி. மலர்கள் தூவுகிறார்கள், நறுமலர்கள் தூவப்படுகிறது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாம் தீர்த்தவாரியை காண இருக்கிறோம். கற்றவர் விழுங்கும் கற்பகக்கனியை கரையிலா கருணைமாய்க் கடலை மற்றவர் அறியா மாணிக்கமலையை மதிப்பவர் மணமணி விளக்கை செற்றவர் புறங்கள் செற்றனும் சிவனை திருவியலி மலையை வீற்றிருந்த குற்றவன் தன்னை கண்டு கண்டு உள்ளம் குளிர என் கண் குளிர்ந்தனவே. சேந்தனார் படிக்கிறார். கொற்றவன் தன்னை கண்டு கண்டு உள்ளம் குளிர என் கண் குளிர்ந்தனவே, என் கண் குளிர்ந்தனவே.
அது மாதிரி இப்ப நம் கண் குளிர்ந்துருச்சு, நம் மனம் குளிர்ந்துருச்சு, நம் கண் குளிர்ந்துருச்சு. அப்பப்பா, பிறவி பயனை பெற்றுவிட்டோம், பாவம் தொலைந்து விட்டது, புண்ணிய மக்களாகிவிட்டோம், புத்தான வாழ்வு, சத்தான வாழ்வு, புதுவான வாழ்வு, ஒளிமயமான எதிர்காலம் இன்றைக்கு நமக்கு கிடைத்து விட்டது என்பதை நீங்கள் நினைத்து நினைத்து மகிழ வேண்டிய நேரம் இது. அற்புதமாக மகாமக தீர்த்த குளத்திலே இப்பொழுது மிக சிறப்பான காட்சி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இல்லத்திலே இருக்கக்கூடிய உள்ளங்களுக்கெல்லாம் உவகையுடன் இந்த காட்சியை கொண்டு வந்திருக்கிறார்கள் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஸ்டுடியோ. தமிழகத்திலே நான் எங்கேயும் அலையாமல், எங்கேயும் தெரியாமல், எப்படி ஒரு மகாமகம் ஒரு புனிதத்தை நமக்கெல்லாம் தருகிறதோ, அதுபோல மக்களுக்கு நன்மைகளை செய்து நல்லவைகளை கொடுத்து பொன்சிரிப்போடு வரவேற்று மகாமக குளத்திலே எப்படி நீராடி நாம் மகிழ்ச்சியை பெறுவோமோ அது மாதிரியான ஒரு மகிழ்ச்சியை தன்னுடைய சேவையால், தங்களுடைய பணியால் செய்து கொண்டிருக்கக்கூடிய கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஸ்டுடியோ இந்த காட்சியை நமக்கு அற்புதமாக, அழகாக, அருமையாக, பெருமையாக உங்கள் கண்கள் வியக்க, உள்ளம் மகிழ, என்னாலும் இந்த காட்சியை பார்த்து பார்த்து மகிழ்வதற்கு ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஸ்டுடியோ கும்பகோணம் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் ஒரு அற்புதமான ஒரு பெருமைக்குரிய நாம் நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இணைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றலங்கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனை என்று வணைந்து வணைந்து ஏத்தும் நாம் அம்மியின் உலகையிலே மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டி புனைந்துரேன் பொய்புகளேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்சபையில் செற்சபையில் புகுந்தருணம் இதுவே அருட்பெருஞ்செய்தியார் சொன்ன அது மாதிரி நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து காட்சியை பாருங்க. இப்ப அஸ்தேஸ்வரர் இப்பொழுது மகாமக குளத்திலே இப்பொழுது எழுந்தருளி தீர்த்தவாரி நடைபெற இருக்கிறது. அதைத்தான் இப்ப அந்த அருட்பெருஞ்செய்தியாரோட பாடலை இப்ப நாம நினைச்சு பார்க்கணும். நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அப்படி ஒரு காட்சியை நாம இப்ப பார்க்க போறோம். அடுத்து என்ன சொல்றார் அருட்பெருஞ்சோதியார்? அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து. மகாமக குளத்துல தீர்த்தமாடி உடம்பு நனைகிறது வேற. ஆனா இந்த காட்சியை கண்டு நம்மளுடைய கண்களிலேயே ஆனந்த கண்ணீர் பொழிந்து நம்ம உடம்பையெல்லாம் நினைக்க போகக்கூடிய ஒரு காட்சி இப்ப வரப்போகுது பாருங்க. இதுதான் புண்ணியம். அங்கே புனித நீராடி உடம்பு நனைகிறது, இங்கே இந்த காட்சியை கண்கள் பார்த்து பார்த்து மனம் லயித்து லயித்து ஆனந்த கண்ணீர் பெருகி உங்கள் உள்ளமெல்லாம் இப்பொழுது நனைய போயிருக்கிறது. இந்த பேர் சாதாரண பேரா?
புண்ணியம் பண்ணி இருக்கணும், பாக்கியம் பெற்று இருக்கணும். அங்கே மக்கள் கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது. இன்பம் பெருக வேண்டும், துன்பம் துள்ளியோட வேண்டும், மகிழ்ச்சி வர வேண்டும், மங்களங்கள் வர வேண்டும், எங்கள் வாழ்விலே எல்லா விதமான நன்மைகளையும் பெற வேண்டும் என்று நீங்கள் நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து வழிபட வேண்டிய நேரம் இது. பூம்பாவை என்ற ஒரு பெண்ணுக்கு ஞானசம்பந்த பெருமான் சொல்லுவார், ஐப்பசி கார்த்திகை விளக்கீடு, ஐப்பசி ஓணவிழா அப்படியே சொல்லிட்டு வரும் பொழுது, மாசிக்கடல் நீராட்டு காணாதே பூம்பாவை, அந்த மாசி மாதத்தில் நீராட்டு காணாமல் போய்விட்டாயே பூம்பாவா என்று ஞானசம்பந்த பெருமான் பாடுவார். அது மாதிரி மாசி மாதத்திலே நாம் நீராடல் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு புண்ணியம் நமக்கு. மகாமகத்தில் நீங்கள் நீராடினால் அதற்கான அதனால தான் சேக்கிலார் பெருமான் பேசினார், பூமருவம் கங்கை முதல் புனிதமாம் பெருந்தீர்த்தம் மாமகன்தான் வந்து ஆடுதற்கு வந்து வழிபடும் பெருங்கோயில். இந்த ஊர்ல நாம பிறந்ததுக்கே பெருமைப்படணும். காசியை காட்டிலும் கையை காட்டிலும் 100 மடங்கு புனித வாய்ந்தது கும்பகோணம். 18 மகா சேத்திரங்களிலே சூழப்பெற்று சுமார் 10 மைல் சுற்றும் பரவி உள்ளதாக காலத்திற்கு முன்னும் முன்னும் இணையற்றது அஸ்தேஸ்வரர். இப்பொழுது தீர்த்தவாரிக்காக இப்பொழுது மகாமக தீர்த்த குளத்திலே எழுந்தருளுகிறார். வணங்கி வழிபடுங்கள் வழிபடுங்கள். 10 நாளா விரதம் இருந்து நோன்பிருந்து இப்படிப்பட்ட ஒரு காட்சியை பார்க்கணும்னு ஏங்கி தவிச்சு அதுக்காக இதை பார்த்தா போதும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற எத்தனையோ உள்ளங்கள், இது கிடைச்சா போதும்னு தவிச்சு கொண்டிருக்கக்கூடிய இதயங்கள், அங்கே பாருங்கள். உங்களுக்காக அருள் புரிவதற்காக, வேண்டிய வரங்களையெல்லாம் கொடுத்து விடுவதற்காக, உங்கள் பிள்ளைகளுடைய திருமணங்கள் நடைபெறுவதற்காக, உங்கள் குழந்தைகளுக்கு வேலை கிடைப்பதற்காக, உங்களுடைய பெற்றெடுத்த செல்வங்கள் கல்வி கேள்விகளில் சிறப்பதற்காக, இந்த உலகத்திலே எல்லாரும் எல்லா நன்மைகளையும் பெற வேண்டும் என்பதற்காக அங்கே அஸ்தேஸ்வரர் எம்பெருமாள் எல்லாம் இப்போ தீர்த்தவாரி நடைபெற இருக்கிறது. வெண்கொற்ற கொடைசூழ அதோ ஒரு சிறப்புமிக்க காட்சி, பெருமைமிக்க காட்சி. வேத மந்திரங்கள் ஓத இதோ சிவாச்சாரியார் பெருமக்கள் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார்கள். இதோ கண்கொள்ளா காட்சி, கண்கொள்ளா காட்சி. ஓம் சிவாய நமக, ஓம் சிவாய நமக, ஓம் சிவாய நமக.
நமச்சிவாயா 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 என்று நீங்கள் உங்கள் நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து இரு கரங்களால் தொழுங்கள், அழுங்கள். வேண்டிய வரங்களை எல்லாம் பெற வேண்டிய நேரம் இது. இதோ தீர்த்தவாரிக்காக அஸ்தேஸ்வரர் இப்பொழுது பக்தர்கள் புடசியூல மகாமக தீர்த்த குளத்திலே எழுந்தருளி வந்து கொண்டிருக்கிற காட்சியை பாருங்கள். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி, தென்னாட்டுடைய சிவனே போற்றி. அந்த இறைவனை வழிபடுங்கள் வழிபடுங்கள். அதோ அஸ்தேஸ்வரர் தீர்த்தவாரி முடித்து இப்பொழுது அருள்பாலித்து மேலெழுந்து வருகின்ற அந்த காட்சியை பாருங்கள். பக்த பெருமக்களே, ஒரு அற்புதமான காட்சி. உங்களுடைய மனங்களெல்லாம் ஏங்கி தவித்தது. அங்க கூட்டத்தை பாருங்க. மகாமகம் குளத்தில், மகாமகம் தீர்த்தத்தில் நீராடினால் ஒருவர் தன்னுடைய 7 குளங்களை பரிசுத்தமாக்கிக் கொள்கிறார். அவர் மட்டுமல்ல, வேதம் சொல்லுது மகாமகம் குளத்தில் நீராடினால் அவர் மட்டும் புண்ணியம் பெறவில்லை, 7 குளங்களை பரிசுத்தமாக்கிக் கொள்கிறார். தன்னுடைய குலம், தாயினுடைய குலம், உடன் பிறந்தார் குலம், தன் மாமன் குலம், தன் பெண்ணை கொண்டவன் குலம், சிறிய தாயின் குலம், தந்தையோடு பிறந்தவன் குலம். நாம மட்டும் புண்ணியம் பெறாம ஒரு நம்முடைய 7 குலத்தை புண்ணியம் பெற வைக்கக்கூடிய மகாமக குலத்திலே நீங்கள் இப்பொழுது அந்த அஸ்தேஸ்வரர் எழுந்தருளி அருள்பாலித்த காட்சியை நீங்கள் பார்த்தீர்கள். ஆக 7 குலத்திற்கு பயன் தரக்கூடிய மகாமக தீர்த்த காட்சி அற்புதமான காட்சி. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, மகாமக குளத்தில் நீங்க ஒரு தடவை நீராடுனீங்கன்னு சொன்னால் கங்கையிலே நீங்கள் 100 ஆண்டுகள் வசித்த புண்ணியம் கிடைக்கும். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. மகாமக குளத்தில் நீங்க ஒரு முறை நீராடினால் கங்கையிலே நீங்கள் 100 ஆண்டுகள் வசித்ததா கணக்கு. இப்போ உங்க வயசை 100ஓட கணக்கிட்டு பாருங்க, எத்தனை ஆண்டு நீங்க வாழ்ந்திருக்கிறீங்கன்ட்டு. இது பெரும் புண்ணியம், பெரும் புண்ணியம். ஆகையினாலே அனைத்து பாவங்களும் நீக்கி உங்களுக்கு புண்ணியம் கிடைத்திருக்கிறது. ஆகையினாலே வான்கலந்த மாணிக்க வாசகா, நீ வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கற்ப ஜாற்றினிலே தேன் கலந்து பால் கணிந்து செலுங்கன தீஞ்சுவை கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து ஓட்டாமல் இனிப்பதுவே. அது மாதிரி திருவாசகத்தை அவர் பாடும் பொழுது ஊன்கலந்து உயிர்களந்து ஓட்டாமல் இனிப்பதுவே. அப்பதான் அந்த மாதிரி ஒரு காட்சி தான் இப்போ உங்க மனசுல ஊன்கலந்து உயிர்களந்து உங்க மனசுல இதை நினைச்சு நினைச்சு பார்த்தனா கூட எத்தனை முறை தந்தாலும் அது திகட்டாது. கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்டா திகட்டும், ஆனா இந்த காட்சி உங்க மனதுல என்றைக்குமே திகட்டாது திகட்டாது. அதனால தான் ஊன்கலந்து உயிர்களந்து உவட்டாமல் இனிப்பதுவே. அப்படி ஒரு உவட்டாத அந்த ஒப்பரிய காட்சியை கண்டுகளித்த பக்த பெருமக்களே, இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு குழந்தை ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஸ்டுடியோ அற்புதமாக உங்கள் இல்லங்களிலே கொண்டு வந்து உங்களுக்கு இறைவனுடைய அருளால் எல்லோருடைய ஆசியாலும் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அவருடைய பணியைப் போல, அவளுடைய சேவையைப் போல இதையும் ஒரு துண்டாக கருதி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வணிக நோக்கு இல்லாமல் பக்தர்களுக்கு நலன் பெற வேண்டும். வயதானவர்கள், முதியவர்கள், இங்கு வந்து நீராட முடியாதவர்கள், காட்சியை பார்க்க முடியாதவர்களுக்கெல்லாம் ஒரு வரப்பிரசாதத்தை, ஒரு பெரிய பாக்கியத்தை கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஸ்டுடியோ உங்களுக்கு வழங்கி இருக்கிறது. அவர்களுக்கும் நாம் பக்தர்கள் சார்பாக இந்த நேரத்திலே நாம் நன்றியை தெரிவிப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம்.